ஆமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ஜிம்குள்ள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OT7 லவ் FF காதலோடு காத்திருக்கிறேன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்த்துட்டு வாங்கடா. அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்அவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதோ பண்ணதோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பலாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜங்குக் எப்படி உங்களை பிடிச்சிட்டு நிற்கிறாரோ அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கோட ஐஸ், உங்களோட ஐஸ், உங்களோட நோஸ், உங்களோட லிப்ஸ், உங்களோட ஹேர் அந்த காற்றுல பறக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இன்ச் பை இன்ச் ரசிச்சிட்ருக்காரு ஒரு ஸ்மைலோட. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், ஃபியரில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே நின்று அப்படி அதே பொசிஷன்லேயே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே அப்படி இவங்களோட இந்த லவ் ஃபீல், இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் தாண்டி ஜேகே காதுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குது. டேய் ஜங்குக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ். எங்கேயோ கேட்ட குரல். நான்சென்ஸ், யாராவது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் இவங்களே அதாவது யார், ஐயோ ஷைலுவை பார்க்கறதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அகைன் டீ துரோகி, பச்சை துரோகி, அந்த பொண்ணு பார்த்தது போதுண்டா, கொஞ்சம் திரும்பி என்ன பாருடா அப்படின்னு ஒரு சவுண்ட். யாராவது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கியே, தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக திரும்பி பார்த்தா தயங் தான் அது. இவர் இந்த குளம் இருக்கு இல்லையா, குளத்துல விழுந்து தொப்பரை நினைஞ்சு அப்படியே நிற்கிறாரு. இங்கே ஜங்குக்கா தான் ஒரு மாதிரி வயடஸில் தாங் டே மச்சான் என்னடா அது, என்னடாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தயாங்கா ஜேகே பார்த்து பயங்கரமாக மறைக்கிறாரு. இங்கே ஜேகே தான் ரொம்ப இன்னசென்ட்டாக தயங்க பார்த்து என்னாச்சு மச்சான், எதுக்குடா என்னை பார்த்து மறைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே தயாங்க்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அவர் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடி பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு இந்த குடுமையை பார்க்கணுன்னு என் தொலை எழுத்து அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸு இங்கே ஜேகேவை பார்த்து டேய் அப்பா சாமி சி மேலே அந்த பொண்ணு விட்டு தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாரு. தின்னதுக்கப்புறம் ஜேகேவும் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே அந்த பொண்ணு விட்டுட்டு இப்போ ஜேகேவும் ஷைலுவும் தள்ளி நின்றுக்கிறாங்க. இங்கே அவர் தான் ரொம்ப கோபமாக ஜேகே கிட்ட தான் வர்றாரு. ஏன் மச்சான் என்னாச்சுடா, ஏன் என்னை பார்த்து இப்படி மறைக்கிற, என்னாச்சு மச்சான், ஏன் இப்படி போய் நனைஞ்சு வர, ஓ வேண்டுதலா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே தயங் தான் ஆமாண்டா, ஆமாம் வேண்டுதல் தான், உன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கால, எனக்கு இது வேண்டுதல் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஜேகே ஒரு மாதிரி ஷைலுவை பார்த்துட்டு இங்கே தயங்க பார்த்து ஒரு மாதிரி அவருக்கு சிரிப்பு வருது. அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஓ சாருக்கு இதில் சிரிப்பு வருதோ அப்படின்ற மாதிரி தயங் கேட்குறாரு. இங்கே ஷைலுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். தயங் அவரோட பேக்கெட்டில் கையை வச்சு டப்புன்னு அடிப்பாரா, உள்ளே இருந்த தண்ணி மீனோடு சேர்ந்து வெளியே விழுகுது. அதை பார்த்ததும் ஜேகேக்கு இன்னும் பயங்கரமாக சிரிப்பு வந்திருக்கும். இங்கே ஷைலுவும் சிரிக்கிறாங்க. இங்கே தயாங் தான் ஒரு மாதிரி கோவமாக ஜேகேவை பார்த்துட்டு ஏண்டா இப்படி, நான் என்னடா பண்ண உன்ன, நல்லா தானடா இருந்த, செவனேன்னு தானடா நான் வந்துட்டு இருந்தேன், ஏண்டா நீ அந்த பொண்ணை காப்பாற்ற போறேன்னா நீ பாட்டுக்க போக வேண்டியதானே, என்னதுக்குடா தள்ளி விட்டு போன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது ஷைலுக்கு தெரியாது, ஜேகேக்கு கேட்குற மாதிரி மட்டும் ஸ்லோவாக பார்த்து கேட்குறாரு. இங்கே ஜேகே தான் என்ன மச்சான் சொல்கிற, நான் ஒன்று தள்ளி விட்டேனா, நானா சத்தியமாக நானாடா ஒன்று தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக நடிக்கிறாரு. டேய் இந்த ஆக்டிங்கில் என்கிட்ட படாது, நீ யாரு, நீ எதுக்கு எப்படி மொழியாக மாற்றுவேன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்டா, ஏன் இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு.
அது அது மச்சான் ஒரு ஆர்வத்துல அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஆர்வத்துல என்னதான் பிடிச்சு தள்ளி விடணுமாடா உனக்கு? இல்ல மச்சான், ஒரு பதட்டத்துல அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. இங்க தயங்கா தொப்பரே நெனஞ்சு நிக்கிறாருங்க. தயாங்க்கு பயங்கர கோவம் வருது ஜேகே மேல. ஜேகே பத்தி திட்டிட்டு நிக்கிறாரு. அப்போ "ஜங்குக்" அப்படின்ற மாரி ஒரு குரல். அது நீங்க தான். திரும்பி பார்த்தா, "ஏய் பாப்பா, இங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி ஜங்குக் கேட்குறாரு. அத நான் கேட்கணும். "நீங்க இல்ல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இங்க ஜங்குக் அண்ட் தயாங் கிட்ட தான் வரீங்க. நீங்க தான் தயங்க பார்க்குறீங்க." "தயங்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நிக்கிற? ஓ! நீ ஏதாவது வேண்டுதல் பண்ண வந்தியா?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. தயங்கன் சைடுல 2 பேரும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்க வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஷன்லயே, "என்னாச்சு? ஏன் 2 பேரும் சிரிக்கிறீங்க? என்னாச்சு தயங்கம் உனக்கு? நீ என்ன தொப்பர நெனச்சு நிக்கிற? அப்ப கால் தவறி விழுந்துட்டியா?" அப்படின்ற மாரி அ நீங்க கேட்குறீங்க. இங்க தயாங் தான், "எனக்கு கால்லாம் நல்லா தான் இருக்கு. சேர்க்க தான் சரியில்ல. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப மாத்தணும்." அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க. மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன?" அப்படின்ற மாரி அவர் கேட்கிறார். "அப்பலாம் ஒண்ணும் இல்ல பாப்பா." அப்படின்ற மாரி சொன்னோனே, "ஏய் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேஜு வராங்க. இங்க தயங் தயங் தான், "என்ன ஒரு இனிமையான குரல்." அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாப்பாரு. தேஜுவ பார்த்ததுமே தயங்க்கு பிடிச்சிருச்சு. பிள்ளை இந்த ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு, பட்டன்லாம் போட்டுட்டு நல்ல பிள்ளை மாரி அப்படியே நிக்கிது. இங்க தேஜு தான், "ஒய் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்க்குக்கு போயிட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வருவா. "என்னடி உனக்கு வேண்டுதல்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷைலுவ பார்த்து கேட்டதும், "இல்ல நான் இன்னும் பண்ணல. லாஸ்ட் வேண்டுதல் இருக்கு. அது மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கக்குள்ளே, இங்க வந்து தேஜு வந்து ஜேகே அண்ட் அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. "ஒயன் யார் இது?" அப்படின்ற மாரி உங்ககிட்ட கேட்குறாங்க. "இவங்க என் பிரதர்ஸ் தான்." "என்ன பிரதர்ஸா?" அப்படின்ற மாரி தேஜுவும் ஷைலும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. "ஒயன் எனக்கு தான் உங்க பிரதர்ஸ் எல்லாருமே தெரியுமே. ஆனா இவங்க புதுசா இருக்காங்க." "ஓ! இவங்க உனக்கு தெரியாதுல்ல. இவங்கலாம் சுகா மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அண்ணன் மாரி." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஆமாங்க." அப்படின்ற மாரி ஜேகேவும் ஷைலுவ பார்த்து பல்ல காட்டுறாரு. இங்க தாங் வந்து தேஜுவ பார்த்து பல்ல காட்டுறாரு. இங்க இங்க நீங்க தேஜு அண்ட் ஷைலு, "ஓ! அப்படியா? ஓ ஓகே. நீ பேசிட்டன்னா நம்ம போலாமா?" ஒரு நிமிஷம் இரு." "ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீ ஏன்டா அப்படி நெனஞ்சு நிக்கிற?" அப்படின்ற மாரி இங்க ஜேகே அண்ட் தயங்க பார்த்து கேட்குறீங்க. அ அது வந்து, "பாப்பா ஒரு நிமிஷம் வாயேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்." அது "இல்ல என்னாலலாம் பேச முடியாது. எனக்கு டைம் ஆச்சு. நான் கெளம்பணும். ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. ஏன் எதுக்கு வந்தீங்க?" அது சாமி கும்பிடவா? சாமி கும்பிடவா? என்ன புதுசா சாமிலாம் அது வந்து ஐயன் ஒரு 5 நிமிஷம் ஆயேன் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் தயாங்கும் உங்க ஷோல்டர்ல கையை போட்டு நீங்க ரொம்ப குட்டியா இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களை அப்படியே வந்து 2 பக்கமும் 2 பேரும் நின்று உங்களை அப்படியே கூட்டிட்டு போறாங்க தனியா. என்ன பேசணும்? எனக்கு டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. போலாம் ஐயன். ஒரு 5 நிமிஷம் இந்த அண்ணனுக்காக நீ செலவழிக்க மாட்டியா? அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. என்ன? ஆமா. இப்போ இந்த அண்ணனோட வாழ்க்கையே உன் கையில தான் ஐயன் இருக்கு. அப்படின்ற மாரி தயங்க உங்க கைய பிடிச்சு நிக்கிறாரு. என்ன நீங்க 2 பேரும் வித்தியாசமா பேசுறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அது அ இங்க எங்களால பேச முடியாது. நம்ம வீட்ல 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 பேசலாம். அ நாளைக்கு இல்ல வேண்டாம். நாளைக்கெல்லாம் வேணாம். நைட்டு அ ஈவினிங் ஒரு 6:00 போல நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வரோம். அங்க பேசலாம். அப்படின்ற மாரி இங்க 2 பேரும் சொல்றாங்க. நீங்க தயங்க பார்த்துட்டு, "தேஜுக்கு ஆள் இருக்கு." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. என்ன? ஆமா. நீ என்ன என்கிட்ட பேச போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேஜுக்கு ஆள் இருக்கு. ஆள் இருக்கா? ஆமா. அவன் அண்ணன பார்த்துருக்கியா? என்ன? அண்ணன் வேற இருக்கா? ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க தானே இருந்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரையோ தேடுறீங்க. யார தேடுற? இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பர்ட்டிகுலர் இடத்த அ பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க. தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் அ 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. அங்க இந்த பூசாரி இருக்காரு இல்லையா? பூசாரி கிட்ட வந்து அ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆள் பார்க்க நல்லா ஹைட்டா வாட்ட சட்டமா இருக்காரு. அது வேற யாரும் இல்ல. நம்ம ஜின்னு தான். ஜின்னு தான் வந்து அந்த பூசாரி கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காரு.
ஸ்டோரியில் வந்து ஒரு குட்டி சேஞ்சு. நேச்சுரலி பார்க்க வந்து ஜேகே தாயாங் தான் ஜின்னை விட கொஞ்சம் பல்காக தெரிவாங்க. பட் இந்த ஸ்டோரியில் வந்து ஜேகே தாயாங்கை விட ஜின் கொஞ்சம் பல்காக இருப்பார். ஓகேவா? அது இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டோரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்களாம் பார்க்குறாங்க, தாயாங் தான், யார் இந்த தடியன், அவனை எதுக்கு போய் என்கிட்ட காமிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தடியனா? ஆமாம், நல்லா பெருசாக வச்சுருக்கோம் கையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தயங்கு. அவர் தான் தேஜுவோட அண்ணன், ஒரே அண்ணன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அண்ணனா? ஆமாம், அது மட்டும் இல்லை, இவர் இந்த கோயிலோட இன்சார்ஜ் யார் தெரியுமா? யார்? அதுவும் அவர் தான். அது மட்டும் இல்லை, ஊரோட பிரசிடெண்ட்டும் அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிரசிடெண்ட்டா? ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்க தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, என்ன என் புதுசாக தெரியாத மாதிரி கேட்குற, தெரியுது ஐமோடு, இப்போ தெரியுதா, அவளுக்கும் உனக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுமே தயங்க ஒரு மாதிரி சாட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. இங்கே ஜங்குக்கு தான் சிரிக்கிறாரு தயங்க பார்த்து. இங்கே பாரு தாயாங், எனக்கு புரியும், ஏன்னா ரொம்ப நல்லவன், உனக்கு அவள் செட் ஆக மாட்டா, அவள் சரியான திமிரு பிடிச்சவ, இனியே என்ன திட்டுவா தெரியுமா? இப்போ நீலாம் பாவம் இல்லை, உனக்கு கடவுள் நல்ல பொண்ணாவே கொடுப்பாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தாயாங் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஓகேங்கிற மாதிரி கண்ணு சிமிட்டே இருப்பார். நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் ஒயன் அது வந்து அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்ல வர்றாரு. ஜங்குக்கு எனக்கு டைம் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டில் வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அதாவது நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே ஜேகே தான் ஒயின் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறா. போய் 1/2 மணி நேரம் ஆச்சுடா, காற்றுல யார் பேர் கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தயங்க கலாய்க்கிறாரு. பொறாம லைட்டா போலாமா வந்து சேரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேருமே உட்காந்துருக்கீங்க. இங்கே நீங்கள் வந்து புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி எங்கள் மாமா எனக்கு இது செஞ்சார் தெரியுமா, அது செஞ்சார் தெரியுமா, நான் என் மாமா கிட்ட இதெல்லாம் பண்ண தெரியுமா, பேசின தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற எதையுமே வந்து ஷைலு கேட்கல, தேஜு மட்டும்தான் தலையெழுத்தேன்னு உட்காந்து கேட்டுட்ருக்கா. அவளும் கேட்டுட்டு இல்லை, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்து புலம்பிகிட்ருக்கீங்க. இங்கே ஷைலு ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. பிகாஸ் அவளுக்கு என்னன்னு தெரியல, ஜிகே பிடிச்சாரு இல்லை, இடுப்பு பிடிச்சி நின்னார் இல்லையா, அதுதான் அவளோட மைண்டில் வந்து போகுது. அதை நினச்சி ஷைலு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. இங்கே சொல்லிக்கிட்டு இப்படி திரும்பக்குள்ளே பார்த்தா ஷைலு எதையோ நினச்சி சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு என்னடி எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பல்ல காமிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறீங்க. ஷைலுக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இங்கே நீங்கள் தான் இங்கே பாரு தேஜு, நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன், அது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவளுமே நீங்கள் பேசுறது கேட்டிருக்க மாட்டா. அவள் வந்து ஃபோனில் வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து சேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் 2 பேரையும் பார்த்து மறைச்சிட்டு போங்கடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகலான்ட்டு எந்திருப்பீங்க. அப்போது 2 பேருமே உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு சரிடி கோப்படாத கேட்குறோம் உட்காரு அப்படின்னு சொல்லி வர உட்கார வைக்கிறீங்க. அப்போது ஐ ஐயன்னு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா உங்ககிட்ட ஓடி வருது. நீங்களும் ஐ அச்சுக்குட்டி என்ன நீ இங்கே என்ன பண்ணுற, எப்போ ஊருக்கு வந்த அப்படின்ற மாதிரி அந்த பாப்பாவை தூக்கி கொஞ்சிறீங்க. ஆக்சுவலி அது உங்கள் பெரிய பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவங்க பொண்ணோட பொண்ணு தான் அது. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான், அந்த பாப்பாவுக்கு நீங்கள் சித்தி முறை வரணும். ஸோ ஆனால் அவள் வந்து உங்களுக்கு வயன் தான் கூப்பிடுவாள். நீங்கள் வந்து அவளை தூக்கிக்கிட்டு அவளை சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணி கொஞ்சிறீங்க. பாப்பா எப்போ வந்தேன்னு கேட்குறீங்க. பின்னாடியே உங்கள் அக்கா பெரியப்பா உங்கள் அப்பா கூட வர்றாரு. அப்பா பெரியப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டதும் பாப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாமா, விளையாட சொன்னாதான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ரேண்டமாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போ பேசிட்டு போகலான்ட்டு கிளம்புக்குள்ளே வந்து அச்சுக்குட்டி வந்து உங்களை கூப்பிட்றா. ஒயின்னு நீயும் என் வீட்டுக்கு, நம்ம ஜாலியாக விளையாடலாம், விளையாண்டுட்டு உன்னை சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறேன், நீ போயிடலாம் ஒயின்னு, எங்கள் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவள் அவளை க்யூட்டாக கூப்பிடும்போது உங்களுக்கு நோ சொல்லணுன்னே தோணலை. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் சரிடி நான் இங்கே பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே அவளை கழட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் போகலான்ட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் வயன் பார்த்து போகணும்,
போயிட்டு கால் பண்ணு, கிளம்பக்குள்ளே கால் பண்ணு, அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே அங்கே உங்கள் பெரியப்பா தான், டேய் அவள் எனக்கும் பொண்ணு தான், என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், எப்படி சேஃபாக கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் உங்கள் பெரியப்பா கூட போகிறீங்க. நீங்கள் ஹாப்பியாக அந்த பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டு, உங்கள் பெரியப்பா கூட பேசிக்கிட்டு, உங்கள் அக்கா கூட எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சு பேசி போயிட்டுருக்கீங்களே, இது அப்படியே தூரத்துலேருந்து உங்கள் அப்பா நீங்கள் போய் மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஹாப்பி ஃபேஸோட. என் பொண்ணு இந்த மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும்தான் கடவுளை உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவோட மைண்ட் தாட்ஸ் அவர் நினச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக அவரும் வீட்டுக்கு போய்ட்றாரு. இங்கே நீங்கள் தான் உங்கள் அக்கா கிட்டே நிறைய கேட்குறீங்க, மாமாவும் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டு போகிறீங்க. இங்கே உங்கள் பெரியம்மா இருக்காங்களே, ஏ வயன் வாடி, என்னடி அதிசயமாக எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர அப்படின்ற மாதிரி நீங்கள், அதாவது உங்கள் பெரியம்மா கேட்குறாங்க. பெரியம்மா அப்படிலாம் இல்லை, எனக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, இல்லை உன் தங்கச்சி தான் இன்னும் வேலை வாங்கியே சாவடிக்குது, முதல்ல ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யாண்டி தங்கம் உனக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறாளா என்ன அவளை அப்படின்னு சொல்லி உங்கள் பெரியம்மா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது உண்மையே கிடையாதுங்க, பச்சையாக போய் சொல்கிறீங்க. நீங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, வீட்டில் எல்லா வேலையும் உங்கள் அம்மா தான் செய்வாங்க. நீங்கள் படுத்துக்கிட்டு உங்கள் அம்மா அவ்வளோ கற்றுவாங்க, ஏஞ்சி வான்னு காதலே விளையாட அந்த மாதிரி ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் பெருமா கிட்டே பச்சையாக போய் சொல்கிறீங்க, அது பொய்ன்னு உங்கள் பெருமாவுக்கும் தெரியும். பட் ஆனால் நீங்கள் வந்து செல்லம் இல்லையா உங்கள் ஃபேமிலிக்கு, ஸோ அதனால வந்து உங்களை வந்து பெருசாக வந்து யாரும் வந்து திட்டுறதோ ஹர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே அப்படி சொல்லிப்பாங்க, ஒத்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, உள்ளே வரக்குள்ளே ஒரு பர்சன் வந்து ஹாய் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் பேர் வந்து ரித்திக், ஓகேவா. ஹே ரித்திக் நீயும் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அவரோட சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரெட் ஆகுது நீங்கள் அவருக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்ததுமே. ஆக்சுவலி அவர் ரொம்ப வைக்கப்படுறாரு உங்களை பார்த்து. இவர் யாருன்னா இங்கே உங்கள் பெரியம்மாவோட பொண்ணு, அதாவது உங்கள் அக்கா இருக்காங்க இல்லையா, உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பி, ஐ மீன் உங்கள் அக்காவுக்கு கொழுந்தனார் வரணும், சொந்த கொழுந்தனார் அவர். ஸோ அவருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ், ஒரு ஒன் சைட் லவ் இருக்குது. ஸோ அவர் உங்களை பார்த்தாலே ஒரு ப்ளிஷ் ஆவார், அந்த அளவுக்கு உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன் சைடாக உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப வருஷமானா ஒரு 2 இயர்ஸாக வந்து அவர் உங்களை வந்து இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அதாவது உங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருப்பார். அவங்களுக்கும் ஓகே தான், பட் ஆனால் அவங்களுக்கு தான் அந்த டாக் தெரியும் இல்லையா, சுகாவுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அதை வந்து யாரும் சீரியஸாக சொல்லியிருக்க மாட்டாங்க, விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ணி அது ஏதோ சின்ன வயசில் பேசினது, அதான் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேணும் எனக்கு கிடைப்பா அண்ணி, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க நீ அப்படின்ற மாதிரி கெஞ்சிருப்பார். ரித்திக்கும் ரொம்ப நல்ல பையன்தான். சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்காவுக்கும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே உங்கள் அண்ணி தான் ரித்திகை, அதாவது உங்கள் அக்கா தான் ரித்திகை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவங்க போகிறாங்க. இங்கே ரித்திகா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த தாட்டுமே கிடையாது. ரித்திக் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. பட் ஆனால் ரித்திக் வந்து உங்களை லவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து வயன் நம்ம என்ன வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வெளியே வா, இப்போ வா. இல்லை ரித்திக் இப்போ தானே நான் வந்தேன், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இப்போ உங்கள் அக்கா தான், என்ன ரித்திக் நாங்கள் கிளம்புக்குள்ளே வேறு ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி இருக்குது, இப்போ என்ன வேறு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஒரு மாதிரி டீசிங்லேயே. அதுக்கு ரித்திக் தான் உன்னி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாவமாக அவங்க அண்ணியை பார்த்துட்டு இங்கே அது ஒன்றும் இல்லை நீ காஃபி கொட்டிடுச்சு அதான் அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. பிகாஸ் அவர் நார்மல் காஸ்டியூமில் தான் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக தெரிகிற மாதிரி, கொஞ்சம் வந்து பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணி நல்லா மைல்டான ஒரு ஃப்ளேவர் சென்ட்
பர்ஃப்யூம்லாம் வந்து போட்டுட்டு வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக வந்து உட்காந்துருக்காரு. பட் உங்களுக்கு தான் வந்து நீங்கள் உங்களோட லவ் மொத்தத்தையும் உங்கள் மாமா மேலே தானே வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து ரித்திக் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க இங்கே. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க நீங்கள் வந்து ரித்திக் கூட வெளியெல்லாம் போவீங்க. அவர் வந்து உங்களை வந்து அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஷாப்புமே இருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிடலாம் நிறைய வாங்கி தர்றாரு. உங்களுக்கு தெரியும், அதாவது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி. ஸோ வந்து அவர் உங்களுக்கு நிறைய வாங்கி தராரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க 2 பேருமா சேர்ந்து. அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இப்படியே வந்து உங்களோட அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடணும் இல்லையா? ஸோ வந்து இப்போ வந்து ரித்திக் வயனை அவங்க வீட்டில் பத்திரமா விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு வந்து இது நார்மல் தான், அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும். ரித்திக் வந்து உங்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாரு. சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவார். நல்ல பையன் தான் ரித்திக்கும். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோதான் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. உங்கள் கூட கொஞ்சம் லாங்காக தானே இருக்கும் உங்கள் வீடு. ஸோ கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸைட்டட். ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீ அண்ட் பர்ஸ், செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. பையன் வேறு எதாவது சாப்பிட்றியா, வேறு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுவும் வேணாம் ரித்திக், நீ இன்னைக்கு எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்ட, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கினேன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ப்ளஷ் ஆகிட்டே வர்றாரு. இங்கே ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலலாம் அவர் வேணும்னு விட மாட்டார். பட் தவிர்க்க முடியாத சமயத்தில் வந்து அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரித்திக்கை வந்து ஷோல்டரில் வந்து கை வைப்பீங்க, ரித்திக்கோட ஷோல்டர் பேலன்ஸ்க்காக. ஸோ அதுக்கெலாம் அது வந்து அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்கள் கூட ஒரு இமேஜினேஷன்லேயே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரித்திக். ஸோ இங்கே வந்து ஒரு வழியாக உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் வீட்டுக்கும் தெரியும், ரித்திக்கை வந்து நல்லாவே தெரியும் உங்கள் வீட்டுக்கு. ஸோ வா தம்பி நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி அம்மா அக்கா வந்திருக்கா, உனக்கு அப்பா சொல்லியா அப்படின்னு அக்கா வந்திருக்கான்னு சொன்னால், ஆனால் இவர் வந்திருக்கான்னு ரித்திக் வந்திருக்கான்னு சொல்லவே இல்லையே, உள்ளே வா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ அந்த டைம் பார்த்து சுகாவும் அங்கே தான் இருந்திருப்பாரு. என்னமோ தெரியாது, சுகாவுக்கு வந்து ரித்திக்கை பிடிக்கல. அதே மாதிரி தான் ரித்திக்கும் சுகா சுத்தமாக பிடிக்காது. சுகா இப்போ வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து ரூம்குள்ளேருந்து வெளியே வர, இந்த ரித்திக் வந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர கரெக்டாக இருந்திருக்கும். 2 பேருமே பார்க்குறாங்க. 2 பேருமே பிடிக்கல. இவனா நீங்கள் என்ன பண்ணுற, அது வயனை விட்டு போக வந்த பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ ஏன் எங்கள் மாமா என்ன பண்ணுறாரு, பெரிய மாமா கொண்டு வந்து விட வேண்டியதானே? இல்லை அவருக்கு வேலை இருந்துச்சுன்னு போயிருந்தாரு மாமா, அதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. எல்லாம் என் மாமனை சொல்லணும், அறிவே இருக்காது அந்த ஆளுக்கு வேலை இருக்கணும். என்ன கால் பண்ணி சொன்னோம், நான் கூட்டிகிட்டு வர மாட்டேனா? உன் கூட இதுக்கு அனுப்பி விட்டாங்க, இதில் என்ன பிரதர் இருக்குது, நான் கூட்டிகிட்டு வரக்கூடாதா என்ன, நான் சேஃபாக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன் விளக்கத்தெல்லாம் நான் கேட்கல, நீ எதுக்கும் கூட்டிகிட்டு வந்தேன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே சுகா கேட்குறாரு. இங்கே ரித்திக்கு ரொம்ப கோவம் வருது. பட் ஆனால் எதுவும் பேச முடியாது, ஏதாவது பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறார். என்னடா முறைக்கிற அப்படின்ற மாதிரி இங்கே சுகா கேட்குறாரு. அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா, சுகா என்ன உனக்கு இப்போ என்ன, ரித்திக்கும் நம்ம வீட்டு பையன் தானே, அவன் கூட்டிகிட்டு வந்ததில் என்ன இப்போது, அதெல்லாம் அவன் நல்ல பையன்தான், நம்ம வயனை பத்திரமா தான் கூட்டிகிட்டு வருவான். இப்போ எதுக்கு நீ 2 பேர் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ரித்திக் தான், ஐயோ அத்தை அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லி ரித்திகை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சிவாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவனு. இப்போது அம்மா எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தீடுறாரு. நீங்கள் இப்போது ரூமுக்கு போயிருப்பீங்க. மாமா நான் ரூமில் தான் இருக்கேன், வரேன் இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே சுகாவே ரூம்குள்ளே வந்துட்டாரு. நீங்கள் வந்து வெளியே வரும்போது சுகா உள்ளே வர கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் சுகா மேலே மோதி அப்படியே கீழே விழ போவீங்க. அதுக்குள்ளே சுகா வந்து உங்களை பிடிச்சிருப்பாரு, ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பாரு. மாமா பார்த்து வரமாட்டியா, இப்படியே ஓடி வருவ, நீ தானே கூப்பிட்டு அவசரமா, அதான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம், எதுக்கு அப்படி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உன்னை யாரை அவன் கூட வர சொன்னா, யார் கூட, ரித்திக் கூட எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன் அதனால என்னப்போ, பெரியப்பா வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு, அதனால தான் ரித்திக் என்னை கூட்டிகிட்டு வந்தார், இதனால என்ன மாமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
பெரியப்பா இல்லைன்னா நீ எனக்கு கால் பண்ண வேண்டியதானே, நான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. உன் கூட யாரும் ஒன்று அவர் சொன்னா, மாமா ரித்திக்கும் நம்ம வீட்டு பையன் தானே, இதில் என்ன இருக்கோ, ரித்திக் என்ன நல்லா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கூட கூட பேசாத பையன், ரித்திக் ஒன்றும் நம்ம வீட்டு பையன் கிடையாது. அது உனக்கு யார் சொன்ன அவன் நம்ம வீட்டு பையன்னு? இதில் என்ன மாமா இருக்கோ, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? நீ ரித்திக் அப்படி தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால தான் உனக்கு அப்படி தப்பாக தெரியுது. யார் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி தராத சரியா? உன்கிட்ட சிரிச்சு பேசுகிற எல்லாரும் நல்லவன் கிடையாது அம்மு, அது நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இன்னொரு வாட்டி அவன் கூட பேசுறதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உங்ககிட்ட கோவமாக பேசுறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்குது. நீங்கள் ஒரு மாதிரி பாஃப்டி லிப்ஸை வச்சுட்டு ஷிகா அப்படியே ஹெட் டவுன் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. அம்மு இப்போ பாருடி அழுறியா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை அப் பண்ணி பார்க்குறேன். ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு என்னடி சொன்னீங்க, எதுக்கடி அழுற? ஓ உனக்கு என் மேலே பாசமே இல்லை, என்னை திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சி அழுகிறீங்க இங்கே ஷிகா தான். ஐயோ அம்மு, நான் உன்னை திட்டணும்னு திட்டலடி, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன். உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அப்போவே நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் இப்போ உன்னை திட்டிருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியோஸ் எல்லாம் வைப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஹேரெல்லாம் கேஷ் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் மாமா அப்பெல்லாம் எதுவும் இல்லை மாமா, ரித்திக் என்னை பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்தார். சரி அவனை பற்றி பேசாத, அவனை பற்றி பேசினா உனக்கு எனக்கும் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டியா? ஏன் அக்கா வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு ஷிகா வந்து சிரிக்கிறாரு. ஐஸ்கிரீம் வேணுமா? வேணும் போ. சாக்லேட்? நீங்கள் ஷிகா விட்டு தள்ளி வந்து நின்று ஷிகா பார்த்து மறைக்கிறீங்க. ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஓ அப்போ உனக்கு வேணாமா, நீ சாப்பிடுவேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் இன்னொரு கையில் சாக்லேட் வச்சுட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு அதை பார்த்ததுமே நோ சொல்லணுன்னே தோண மாட்டேங்குது. ஷிகா உங்களை வேணுக்குன்னே டீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் எது கொடுத்தாலும் ஐ மீன் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா உங்களுக்கு உயிர். ஸோ நீங்கள் அதை வந்து எப்போ கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் திகட்டாமல் சாப்பிடுவீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷிகாவை பார்க்குறீங்க, ரெண்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னது ஷிகாவை சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்டே கொடுக்குறாரு. நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அவர் கொடுத்துட்டு சரி நீ ரெஸ்டடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா அப்படியே கீழே போயிருப்பார். உங்களுக்கு அவ்வளோதான், ஷிகா வந்து உங்கள் மேலே ஜலசாகிறாரு, உங்கள் மேலே ரொம்ப லவ்வாக இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சந்தோஷத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் கடந்து குதிக்கிறீங்க. பாவங்க உங்கள் தலைக்காணி, அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அழுது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அந்த தலைகாணியை பாடாப்படுத்தினது மட்டும் பத்தாதுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதாவது ஷைலுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஷைலுக்கு கால் பண்ண நாடி அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி தூக்கத்தில் எடுத்து கேட்குறா. என்னடி தூங்கிட்டு இருக்கியா நைட், அப்புறம் என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவள் கத்துறா. இல்லை பேசலான்னு கால் பண்ணேன், நாளைக்கு பேசலாம், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபோனை வச்சிடறா. சி இவ்வளோ ஒரு ஃப்ரெண்டா, நான் பேசலான்னு கால் பண்ணா நாளைக்கு பேசலான்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணுறா. அவள் ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா ஷைலு. இங்கே வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து தேஜுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருந்திருப்பா. இப்போ உங்கள் கால் வந்ததும் இன்னும் இந்த டைமில் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக அட்டன் பண்ணியிருப்பா. நீங்களா நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ரிப்பீட்டட் லூப் மோடில் வந்து ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவளுக்கு அப்படியே கடுப்பாகுதுங்க. இப்போ வந்து அவர்கிட்ட அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பேச முடியல. அதாவது ஃபோன் பேசிக்கிட்டே மெசேஜில் பேசிகிட்டு இருப்பா பாய் ஃப்ரெண்ட் கூட. கட் பண்ணியிருப்பாங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ மெசேஜில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவளுக்கு அப்படியே எரிச்சலாக வருது, ஏன் எப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களோட அந்த லைஃப் வந்து அப்படியே அந்த நைட் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஜிமின் சைட் பார்த்தா, அதாவது கொரியாவில் வந்தால், இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, கொரியா சைட் வந்தால் இங்கே வந்து ஆரம், ஜே ஹோப் அண்ட் ஆரமோட அப்பா அம்மா அண்டு ஜிமினோட அப்பா அம்மா எல்லாருமே ஆரமோட ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்காங்க. அங்கே ஒரு பர்சனல் ரூமில் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஜிமினோட அம்மா வந்து அழுதுட்ருக்காங்க. இங்கே ஆரமோட அம்மா வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. பிகாஸ் ஜிமினுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவர் வந்து ஸ்டேஷன் போகிற வழியில் வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இப்போது வழியில் பார்த்தவங்க அவங்களுக்கு வந்து ஜிமினுக்கு பெருசாக அடி இல்லைனாலும் இது பிளான்டு மர்டர் தான். பிளான் பண்ணி
ஜிமின கொலை பண்ணணுங்கிறதுக்காக பண்ண ஆக்சிடெண்ட் தான் இது. ஏதோ ஜிமின் போன அந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் வந்து அ அது எப்படி சொல்றது? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புல்லட் ப்ரூஃபா? ஸோ எனக்கு அது தெரியல. அந்த மாரிலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆக்சிடெண்ட் ஆனாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு பெருசா எந்த அடியும் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா அந்த வெஹிக்கிள் இருந்ததுனால, ஐ மீன் அந்த கார் இருந்ததுனால ஜிமினுக்கு வந்து பெருசா அடி இல்ல. பட் ஆனா நல்ல அடி பிள்ளைக்கு. தலையில, கையில, கால்லன்னு கட்டெல்லாம் போட்டுருக்காரு. ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஜிமினால எழுந்து நடக்கவே முடியாது. கால் பயங்கரமா அடிபட்டுருக்கும். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிமினோட அம்மாவுக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு இருக்கிறது ஜிமின் மட்டும் தான். இப்போ அவரும் இல்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களால இதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அழுகுறாங்க. இங்க ஆரம்க்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அத்தை அழுகுறத பார்க்க. ஆரம்க்கு அவங்க அத்தைனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அத்தை அத்தைன்னு அவ்ளோ செல்லமா இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஜ அவங்க ஜெஸ்ஸி அழுகுறது. ஸோ "அத்தை ஒண்ணும் இல்ல. அதான் ஜிமின்க்கு ஒண்ணும் இல்லல்ல. அழாத அத்தை ஒண்ணும் இல்ல. நீ அழுது அழுது உனக்கு ஏதாவது வந்துற போது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே அவர் சைடுக்கு வந்து சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜிமினோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போகல. ஜிமின் வீட்டுக்கு போகல. இப்போ வந்து ஆரமோட வீட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. "இல்லம்மா, இது மாப்பிள்ளைக்கு சரியாகுற வரைக்கும் நீ வந்து நம்ம வீட்லயே இரு. மாப்பிள்ளையும் நம்ம வீட்லயே இருக்கட்டும். மருமகனுக்கு வந்து சரியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாரும் உ நீங்க வந்து மருமகன கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அதுவரைக்கும் இங்கேயே இருங்க." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஓரளவுக்கு சமாதானம்லாம் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க சித்தப்பா இருக்கார்ல, சித்தப்பா, சித்தி எல்லாம் சாப்பாடு கொண்டு வராங்க. ஜிமினுக்கு வந்து வீட்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. என்னதான் வந்து ஆரமோட ஹாஸ்பிட்டல்ல வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருந்தாலும், ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தாலும், வீட்டு சாப்பாடு மாரி இருக்காது இல்லையா? அவங்க சித்தி அவங்க கையாலேயே வந்து பிள்ளைக்கு வந்து இந்த நான்வெஜ்லலாம் சமைச்சு தருவாங்க. எலும்பெல்லாம் வச்சு சூப் வச்சு குடுப்பாங்க. அப்பதான் காலுக்கு நல்லா அடிபட்டவங்களுக்கு வந்து உடம்பு வலி வாங்கும். அப்புறம் சீக்கிரம் அந்த புண்ணுலாம் ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான்வெஜ்ல எலும்பு போட்டு சூப் மாரி வச்சு குடுப்பாங்க. அந்த மாரி வீட்லயே செஞ்சு ஆசையா வந்து ஜிமினுக்காக எடுத்துட்டு வராங்க அவங்க அத்தை. அதாவது சின்ன அத்தை. ஜிமினுக்கு வந்து அத்தை தான் இல்லையா? சின்ன மாமா, சின்ன அத்தை, அப்புறம் சார்மி. எல்லாரும் வந்து பார்க்க வராங்க. சார்மி வந்து ஜிமினுக்கான அ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. "மாமா எப்படி இருக்க?" அப்படின்ற மாரிலாம் விசாரிக்கிறா. "நல்லா இருக்கேன் பாப்பா. நீ என்ன காலேஜ் போகலையா? நீ நீ ஏன் வந்த? நான் பார்த்துருப்பேன்ல நல்லா தான்." "இருக்கட்டும் மாமா, ஒரு வாட்டி கூட உன்ன பார்க்காம நீ இந்த நிலைமையில இருக்கும்போது, நான் வந்து பார்க்காம வேற யார் பார்ப்பா?" அப்படின்ற மாரி மாமான்னு தான் சொல்லுவா. ஸோ அவ வந்து என்னதான் ஜிமின் வந்து பாப்பாவா பார்த்தாலும், ஷார்மி வந்து ஜிமின வந்து மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஸோ அது ஜிமினுக்கும் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ வந்து இங்க வந்து பார்க்குறாங்க, ஃபுட்லாம் குடுக்குறாங்க. இப்போ வந்து ஜிமினோட அம்மா வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஸோ ஜிமினோட அப்பா ச்சீ ஆ ஆரமோட அப்பா இருக்கார்ல, கிங் இருக்கார் இல்லையா? ஸோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து ஜிமின் கூட இருக்கிறது வந்து ஜேஹோப் அண்ட் ஆரம். இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. "நீங்க பார்த்துக்கோங்கடா. நாங்க போய் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வேற அ துவைச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்து இப்போ வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ ஆரம் தான். சரியான கோவம் ஆரம்க்கு. ஒரு மாரி கோவத்திலே, "யார்றா? யார்றா அப்படி பண்ணா? அவங்க தானே? அவங்க தானே?" அப்படின்ற மாரி ரொம்ப கோவத்தில கத்துறாரு. "எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற?" "ஆமா, அவனுங்க தான் பண்ணானுங்க. பார்த்துக்கலாம் விடு. என்ன பார்க்க போற? இன்னும் என்ன பார்க்க போற? இன்னும் எத்தன பேர இழக்கலான்னு இருக்க?" "ஜிம்மி, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்கலாம் விட்டு வச்சதே தப்பு. இப் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அத்தையோட நிலைமை யோசிச்சு பார்த்தியாடா? அவங்க எப்புட்றா தாங்குவாங்க?" அப்படின்ற மாரி ஆரம் ரொம்ப கோவத்துல கத்திட்டு இருக்காரு. "டேய், கத்தாதடா. யாருக்காவது கேட்டு தொலைய போது. அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். பெரிய பிரச்சனையாயிடும்." "ஆகட்டுமே. ஆனா என்ன இப்போ?" "மாமா, இவனை கொஞ்சம் வாய மூட சொல்லேன். இது வந்ததுலேருந்து தடிமாரி மாரி நின்னுக்கிட்டே இருக்க. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாய மூட சொல்றா." அப்படின்ற மாரி இங்க ஜேகோப்ப பார்த்து கத்துறாரு. "நீ ஏன்டா என்ன கத்துற? டேய், நீ ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் வாய மூடுங்கடா." அப்படின்ற மாரி ஜிமின் தான் அவர் பெட்ல படுத்துட்டு கத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் பழகுவாங்க. இப்ப ஜேகோப் மட்டும் தான் ஒரு 3 வயசு பெரியவர். பட் அதெல்லாம் பெரியவன்லாம் பார்க்க மாட்டாங்க. வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. 3 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்பதான் ஓரளவுக்கு அப்படியே ஜ ஆரம் வந்து காம் டவுன் ஆகுறாரு. "இங்க பார்றா, எனக்கு தெரியுது மச்சான். பட் இது சரியான டைம் கிடையாது.
எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. வெயிட் பண்ணு, அவனுங்களால எவ்வளோ முடியுமோ பண்ணட்டும், நம்ம பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிமின் பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு. ஆரம்புக்கும் புரியுது ஜிமின் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த டைமில் நம்ம கோவப்படுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி புரியுது. அவரும் அப்படியே காமாரிக்காரு. ஸோ அப்படியே டாக் பேசக்குள்ள ஜேஹப்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். எல்லாரும் அந்த ஃபோனை தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ட்ராபெரி பிக் போட்டு ஸ்ட்ராபெரின்னு இருக்குது. இங்கே ஜிமினும் ஆரம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாங்க. என்ன அண்ணியா அப்படின்ற மாதிரி ஆரம் ஆமாண்டா, ரொம்ப நாளாச்சு, அவள் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டா. நான் போங்க போங்க, ஸ்ட்ராபெரி கோச்சுக்கு போகிறாங்க, போங்க போங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினா ஒரு பங்குக்கு ஓட்டுறாரு. டேய் ரொம்ப கலாய்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்போ ஒரு மாதிரி ஆக்வரில் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது வந்து ஜேகப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவங்களுக்கு வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜேகப் வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து எல்லாரோட சம்மதத்தோடு தான் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச ஜேகப் போயிட்டாரு. இப்போ ஆரம் ஜிமின் மட்டும்தான். அப்புறம் மச்சான், நீ எப்போ கல்யாணம் நல்ல செய்தி சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து ஜிம்னை பார்த்து கேட்குறாரு. என்ன நல்ல செய்தி? அதான்டா இந்த லவ்வு கல்யாணம் ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் கல்யாணம் பண்ணுறது இருக்கட்டும், நீ எப்போ பழசை விட்டு வெளியே வர போகிற அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. ஆரம்க்கு ஒரு மாதிரி அவரோட ஃபீஸ் அப்படியே இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார், அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. நான் என்னடா பழசை விட்டு வெளியே வரணும், நான் நல்லா தானே இருக்கேன். எது நீ இன்னும் என் தங்கச்சியை தான் நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியும் மச்சான். பிரின்சஸ் இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியாக நமக்கு இந்த ஒரு குறையே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவள் இல்லை, அதான் ரியாலிட்டி. நீ ஏதோ சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக பேசினதுடா, அதையே இவ்வளோ சீரியஸாக கொண்டு வந்து இவ்வளோ நாள் அவளுக்காக வெயிட் பண்ணுறதுலாம் நல்லா இல்லை மச்சான். அவளை மறந்துட்டு அடுத்தது உன் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ. நீ இப்படியே இருந்தீன்னா அத்தை மாமாவுக்கும் கஷ்டம்டா. எங்கள் அம்மா மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இன்னும் கில்ட்டே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை ஜிமின், நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கான்னு பொய் சொல்கிற, அது கண்ணே நல்லா காமிச்சு கொடுக்குது. எல்லார்கிட்டையும் நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கணும்னு நினைக்காத ஆரம். ஜிமின் என்னாலும் முடியல, நீ சொல்கிற அது சின்ன வயசில் வந்த ஒரு விளையாட்டாக செஞ்சதுன்னு. ஆனால் என்னால் மறக்க முடியல. இப்போ கூட அவள் இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலடா. என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா, உனக்காக தான் காத்துட்ருக்கா, கண்டிப்பாக உன்னை தேடி வருவா, நீ வெயிட் பண்ணு, நீ நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதன்னு ஏதோ ஒரு உணர்வு சொல்லுது. இதை என்னடா பண்ண சொல்கிற? என்னால் அவ்வளோ சீக்கிரம் பிரின்சஸை மறக்க முடியாது. எனக்கு தெரியலடா, எந்த நம்பிக்கையில் இருக்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லா தெரியுது அவ இறந்துட்டா, வரமாட்டா. ஆனால் ஸ்டில் ஏதோ ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அவ என்கிட்ட வந்துடுவான்னு. ஒருவேளை வேறு ஃபேமிலியில் கூட பிறந்திருக்கலாம் இல்லையா? மறுபடியும் அவள் பிறந்திருக்கலாம்ல, எனக்காக தேடி வருவாள்ல. ஆரம், இது ரியாலிட்டி, ரியல் லைஃப் ஆரம். இது ஒன்றும் ஃபேண்டசி வேர்ல்டு இல்லை, நீ சொல்கிற மாதிரி நடக்க. ஆரம் ஜிமினை பார்த்து ஷார்ட் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆமாம்ல, இது ரியல் லைஃப்பில் நான் சொல்கிற மாதிரிலாம் நடக்காதுல்ல. என் மைண்டுக்கு புரியுது ஜிமின், பட் என்னால் ஏற்றுக்க தான் முடியல. எனக்கு புரியுதுடா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப ஒரு சேட் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு. ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோட ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ஜிமினுக்கு நல்லாவே புரியுது ஆரம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமினாலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அவருமே அவர் சிஸ்டரை இழந்து அவருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ பட் என்ன தான் ஆரம் வந்து ஜிமின் கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது அவரால் சுத்தமாக முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆரமால் அப்படிலாம் உங்களை மறக்கவே அது ஐ மீன்
அந்த இறந்து போனாங்க இல்லையா, ஸோ அந்த பிரின்சஸை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டாரு அந்த சின்ன வயசில். அந்த 10 மந்த்ஸ் அவர் அட்டாச் ஆனதை விட இப்போது அவங்கள இழந்ததுக்கு அப்புறமேட்டு அட்டாச் ஆனது ரொம்ப டீப்பான அட்டாச்மெண்ட். அவரால் அதை விட்டு வெளியே வர்றதுங்கிறது இம்பாசிபிள் தான், கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அவர் அப்படியே ஒரு மாதிரி டியரியஸோட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே இது பார்க் மாதிரி ஒரு செஷன் இருக்கும். ஸோ அங்கே தான் வராரு. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்கார்றாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஐஸில் வடிஞ்ச டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அந்த வியூவை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப வெயில்லாம் இல்லை, அது ஈவினிங் டைம் தான், செட் ஆக போகிற டைம். அப்போது அந்த சன்னை பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே அப்படியே டவுன் பண்ணி பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்து அதில் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் உட்காருது. அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பிரின்சஸ், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் என்னை விட்டு போன? அப்புறம் எதுக்கு நான் பேசக்குள்ளலாம் எனக்கு அத்தையோட ஸ்டொமக்கில் இருந்து ரிப்ளை பண்ணேன், உன்னோட நான் ஒரு யுகமே வாழ்ந்துட்டேன்டி, என்னால் அவனை மறக்கவே முடியாது. ஏன்டி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்? என் கூட இருந்திருக்கலாம்ல, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. ஜிமின் சொன்ன மாதிரி என்னை தேடி நீ வரமாட்டியா? உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு பிரின்சஸ். எனக்காக திரும்ப வரமாட்டியா? ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி எனக்காக திரும்ப வரமாட்டியா? நீ வரமாட்டல்ல, அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி அகைன் அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் ஆகுது. அப்போது எங்கேருந்தோ ஒரு காற்று ஜில்லுன்னு ஆரம் மேலே வீசுது. ஆரம் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா கண்ணை மூடி நல்லா அந்த காற்றை ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவரோட அந்த ஹெவினஸ்லாம் குறைஞ்சி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு ஹோப், கண்டிப்பாக அந்த இறந்து போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு கண்டிப்பாக திரும்பி வருவா, ஆரியம்காக கண்டிப்பாக திரும்பி வருவாங்கிற ஏதோ ஒரு ஹோப் அவருக்கு மனசுக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆரம் அந்த ஹெவினஸ்லாம் போய் கொஞ்சம் நார்மலாகிறாரு. அந்த வியூவை அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, எந்த நம்பிக்கைன்னு தெரியல, ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. கண்டிப்பாக இறந்து போன அந்த பொண்ணு மறுபடியும் பிறந்து கண்டிப்பாக அவரை தேடி வருவா அப்படிங்கிற ஒரு ஹோப் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி அவர் அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஓகேடா, நான் இந்த பாட்டை இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது. அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமீஸ். அன்யோ.